Assalamualaikum, happy good day. Welcome to my care channel. மட்டன் ஹலீம் செய்யணும்னா ரொம்ப நேரம் எடுக்கும். அதனால இது சமைக்க ரொம்ப நேரம் ஆகும்னு நினைச்சிட்டு நம்ம சமைக்கிறது இல்ல. இந்த ஹலீம் குக்கர்ல எப்படி ஈஸியா டேஸ்டியா எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். சம்பா கோதுமை 4 ஸ்பூன் அளவு எடுத்துர்க்கேன். இந்த ஸ்பூன் அளவு எடுத்துர்க்கேன். இது வந்து பார்லி 2 ஸ்பூன், தோரம் பருப்பு 2 ஸ்பூன், சிறு பருப்பு 2 ஸ்பூன், பாஸ்மதி அரிசி 2 ஸ்பூன், உளுந்து 1 ஸ்பூன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு அரைச்சி எடுத்துக்கலாம். 1/2 கிலோ மட்டன் எடுத்துர்க்கேன். எலும்பு கொழுப்புலாம் சேர்த்து நல்லா மட்டன் எடுத்துக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, மிளகுத்தூள், கரம் மசாலா தூள், 1/2 கப் அளவு தயிர், உப்பு தேவையான அளவு சேர்த்து இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேனில் இல்லைனா குக்கரில் ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவு கீ, 1 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு பெரிய பட்டை சேர்த்துக்கிறேன். 5 கிராம்பு, 4 ஏலக்காய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்து இது ஃப்ரை ஆனதும் 1 கப் அளவு நீட்டு வகத்தில் கட் பண்ணின வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதிகம் வதங்கணும்னு தேவையில்லை. ரஃபாக வதங்கின அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச மட்டன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா தண்ணி விட்டு வந்தோடனே கொத்தமல்லி புதினா 1 கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் 3 சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி, உப்பு இதெல்லாம் சேர்த்து குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வெந்த அப்புறம் இந்த மாதிரி எண்ணெய் திரிஞ்சு வந்திருக்கும். இதெல்லாம் கார்னிஷ்காக கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிறேன். மட்டன் வந்து இந்த அளவுக்கு நல்லா வெந்து இருக்கணும். வெந்த அப்புறம் வச்ச மட்டன் வந்து நல்லா ஆற வச்சிடலாம். ஊற வச்ச பருப்பு வந்து குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். வெந்த அப்புறம் இது ஒரு பிளேட்டில் ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஆற வரைக்கும் இப்போ மட்டன் தனியாக எலும்பு தனியாக ஆக்கியாச்சு. இப்போ மட்டன் பீஸ்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து லைட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கிரைண்ட் பண்ணது பேனில் சேர்த்துட்டு ஆற வச்ச அரிசி பருப்பு இந்த மாதிரி மிக்ஸியில் நல்லா அரைச்சிட்டு அதே பேனில் சேர்த்துக்கலாம். நல்லா வெந்த அப்புறம் தனியாக எடுத்து வச்ச மசாலாவும் இதில் அந்த ஹலீமில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச வெங்காயம் 1 கைப்பிடி அளவு சேர்த்துட்டு கொத்தமல்லி புதினா கொஞ்சமாக சேர்த்துட்டு இதோட ஒரு எலுமிச்சை சாறு சேர்த்துட்டு கரம் மசாலா சேர்த்துட்டு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டு இதில் 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வரணும். அடி பிடிக்காமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிச்ச அப்புறம் இப்போது சர்விங் பிளேட்க்கு மாற்றிட்டு இது மேலே நம்ம எடுத்து வச்ச ஆயில் வந்து கார்னிஷ்காக சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணி வச்ச ஆனியன் கார்னிஷ்காக சேர்த்துட்டு கட் பண்ணி வச்ச எலுமிச்சம் சேர்த்துக்கலாம். கார்னிஷ் நம்மளோட இஷ்டம்தான். நம்மளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை சேர்த்துக்கலாம். ஃப்ரை பண்ணின முந்திரி கூட சேர்த்துக்கலாம். கட் பண்ணின இஞ்சி சேர்த்துக்கலாம். நம்மளோட இஷ்டம் தான். என்னோட பிள்ளைங்க முந்திரி சாப்பிடாததுனால நான் சேர்க்கல. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். சூப்பர் டேஸ்டியான மட்டன் ஹலீம் ரெடி ஆயிடுச்சு. ப்ராசஸ் எந்த அளவுக்கு பெருசாக இருக்கோ டேஸ்ட்டு கூட அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். அதிக நேரம் எடுக்காது. குக்கர்லேயே டேஸ்ட்டாக ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான். சூப்பர் டேஸ்டியான மட்டன் ஹலீம் ரெடி. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி குட் டே. சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.